நல்ல வித்வான், அதே சமயம் சிம்பிள். எல்லா லௌகிக வித்தையாக இருக்கட்டும், வைதிக வித்தையாக இருக்கட்டும், நிறைய லோகம் முழுக்க போய் பண்ணுறார். அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை சுவாமி கொடுத்து இந்த தர்ம பிரச்சாரம், இந்த ஹிந்து மதத்துக்கு ஒரு நல்ல தூணாக இவாள்லாம் இருக்கணும். இது மாதிரி நிறைய பேர் வரணும், இன்னும் போகாது. நிறைய பேர் திக்ஷு திக்ஷு குஷ்யதாம் வேதாந்த டிண்டிமா அப்படின்ன மாதிரி எல்லா திசைகள்லேயும் வேதாந்த முரசு அறையணும் சொல்லி நம்ம உலகம் முழுக்க நம்ம நம்ம சம்பிரதாயத்தை, அதே சமயம் நம்ம எதையும் நம்ம ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமலேயே ரொம்ப அழகாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லோரும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் யாரும் சொல்கிறதில்ல, நம்ம தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுக்க முடியும். வித்தையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது. படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் நாம சங்கீர்த்தனத்தில் இருக்கா. இப்போது நான் அவளெல்லாம் தப்பாக சொல்லலை. அவளில் கொஞ்சம் பேராவது இந்த வித்தைக்கு வரணும். அவளும் என்ன நினச்சின்னு இருக்கா, நல்ல சின்ன சின்ன பசங்கள் நிறைய இடத்துல இருக்கா, நான் பார்க்குறேன். அற்புதமாக நாம சங்கீர்த்தனங்கள்லாம் பண்ணுறா. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் பாராட்டுறேன். ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி, நான் தப்பாக சொல்ல நினைக்கப்படாது, ஒரு சம்பிரதாயமாக இருக்கிற நம்ம கோத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த கோத்திர சம்பிரதாயத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வர்ணத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் இந்த சாஸ்திரங்களை படிக்கலேன்னு சொன்னால் வித்வான்கள்லாம் கிடைக்க மாட்டேன். எத்தனையோ வித்வான்கள் போயிட்டார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது பகவான் என்ன நினைக்கிறாரோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் பரிவரட்சணம் பண்ணுறதுக்கு பணத்தால் இதெல்லாம் பண்ணிட முடியாது. பணத்தை வச்சுட்டு பண்ண முடியாது. பணம் இதுக்கு சாதனமே தவிர, பணம் பகவான் அனுகிரகம் பண்ணணுமே தவிர பணத்தினால இது பண்ண முடியாது. அவளுக்கு ஒரு பேஷன் வேணும். ஓ